نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة نبيه صلى الله عليه وسلم அளவில்லா ரஹ்மானே அளவுள்ள பூமியை படைத்து அளவில்லா செல்வத்தை கொடுத்து அழகாக சத்து செய்ய கற்றுக் கொடுத்த அல்லாஹ்விற்கே புகழடைக்கும். அல்லாஹ்வின் அருளாக அகிலத்தில் உதித்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அன்பான குடும்பத்தார்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய உண்மை சஹாபாக்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட நல்லடியார்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இவ்விழாவின் தலைவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேன்மை புரிநடுவ பெருமக்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, ஆற்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இவ்விழாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள மகுடம் சமுதாயத்தின் பின்னடைவுகளும் தேவையான சீர்திருத்தங்களும். கண்ணியத்திற்குரியவர்களே, சுமார் ஒரு 16 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பாலைவன மக்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட அறிவு இருந்திருக்கும், எப்படிப்பட்ட சிந்தனை இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவர்களுடைய தினசரி கவலையே எப்படி சம்பாதிப்பது, சாப்பிடுவது, யாரோடு சண்டையிடுவது, இதுதான் அவர்களுடைய தினசரி வாடிக்கையாக இருந்தது. எப்பொழுதுதான் குர்ஆன் இறங்கியதோ அஞ்சிலிருந்து அறிவுலகின் தந்தைகளாக அரேபியர்கள் திகழ்ந்தார்கள். இதில் 2ஆம் நூற்றாண்டு உலகின் அறிவின் நூற்றாண்டு என்று சொல்லும் அளவிற்கு இலக்கிய விஞ்ஞானங்களை பெருக்குவதில் அரேபியர்கள் முனைப்போடு ஈடுபட்டார்கள். 5 ஐரோப்பா இருண்ட காலத்தில் வாழ்ந்த போது அரேபிய மண்ணிலிருந்து தான் அறிவு வீசத் தொடங்கியது. இன்றைய அறிவியலுக்கு முன்னோடியாக திகழ்ந்த விஞ்ஞானிகள் உருவானதும் அந்த அரேபிய மண்ணிலிருந்து தான். முஹம்மது பின் இப்ராஹிம் அல்-ஃபரக்கி முதல் முஸ்லிமான ஆராய்ச்சியாளராக திகழ்ந்தார். மாமூன் என்பவர் 10 ஆண்டு பெறுவதிலேயே அஸ்ஸம்சியா என்ற வானிலை ஆராய்ச்சி நிலையத்தை கட்டிவிட்டார். உலகின் முதல் வானிலை ஆராய்ச்சி நிலையம் ஒரு முஸ்லிமால் கட்டப்பட்டது. இது மட்டுமா, சூரியனின் தூரத்தை அறிந்தவர்கள் இஸ்லாமியர்கள், பூமி உருண்டைதான் என்பதை உறக்கச் சொன்னவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படியாக விஞ்ஞான மாத்திரமல்ல, கணிதவியலா கையும் போன்றவர்கள் கணித மேதைகளாக திகழ்ந்தார்கள். அல்-ஜிப்ராலின் கணித முறையை கண்டறிந்து ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினர் முஹம்மது பின் மூசா. மருத்துவ உலகின் தந்தையாக அலி இப்னு சீனா, வான சாஸ்திர மேதைகளாக அல்-ஃபிரூன், அல்-கஸ்ஸாலி போன்றவர்கள் திகழ்ந்தார்கள். அரசியலா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 4 கலீஃபாக்கள் அரசியல் சாம்ராஜ்யத்தின் 4 தூதராக திகழ்ந்தார்கள். யாருக்கு நல்லாட்சி வேண்டுமானால் உமரின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னதை நான் நினைவுபடுத்தினேன். இப்படியாக விஞ்ஞானம், கல்வி, மருத்துவம், கணிதவியல், அறிவியல், அரசியல் என எல்லா துறைகளிலும் தடம் பதித்த ஒரு சமூகம் ஏன் தடம் மாறியது, எதனால் பின்தங்கியது என்றால் முதலாவது காரணம் குர்ஆனின் நடுவிற்கு ஷைத்தானை கரம் பிடித்ததுதான். இதுவே நம் சமுதாய பின்னடைவுக்கான முக்கிய காரணமாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தரக்கு ஃபீக்கும் அம்ரைன் லா தலிது மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹி வ சுன்னத நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உங்களிடம் 2ஐ விட்டுச் சேர்க்கிறேன், அதை பற்றி பிடித்திருக்கும் காரணம் நீங்கள் வழிதவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வின் வேதத்தில் குர்ஆன், மற்றொன்று என்னுடைய வழிமுறை என்றார்கள். இந்த 2ஐ கைவிட்டதின் விளைவே நம் சமுதாய பின்னடைவுக்கான முதல் காரணமாகும். 2ஆவது காரணம் கல்வியை கைவிட்டதின் விளைவுதான். கல்விகளில் ஆரம்பகால சமூகம் எப்போது பின்தங்கியது என்றால் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில். ஆங்கிலேய கல்வி திட்டம் வேண்டாம் உலமாக்கள் மாற்றத்திற்கு பழகினார்கள். காரணம், மேற்கத்திய கல்வி கொள்கை அடிப்படையே நாத்திகத்தின் நிறைவேற்பாகின்றது. அதனால் அதை கற்று முஸ்லிம் சமூகம் வரவில்லை. அன்றிலிருந்து கடந்த 60 ஆண்டுகளாக முஸ்லிம் சமூகம் கல்வியில் பின்தங்கிய சமூகமாக உள்ளது. 2005 நம் நாட்டின் பாரத பிரதம மந்திரியாக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தில் கல்வி, பொருளாதார, அரசியல் போன்ற துறைகளில் இஸ்லாமியர்களின் நிலையை குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தினார். திரு நீதிபதி ராஜேந்திர சச்சாரி தலைமையில் கூட ஆய்வுக்கு தயாரானது. 2006 அவர்கள் செய்த ஆய்விற்கு சமர்ப்பித்த போது இஸ்லாமிய சமூகம் கல்வி, பொருளாதாரம், அரசியல் என அனைத்து முன்னேற்றங்களிலும் இந்தியாவில் ஆக கீழாக உள்ள தலித் மக்களிடம் பின்தங்கி இருப்பதாக அந்த அறிக்கை சொன்னது. அந்த அறிக்கை வெளியாக 20 ஆண்டுகள் கடந்தும் இன்னமும் கூட சொல்லிக்
ரீல்ஸ் போடுவதையும் புர்கா போட்டு டான்ஸ் ஆடுவதையும் தான் அதிகபட்ச சாதனை என்று விளக்கி வைத்திருக்கிறார்கள். பாட புத்தகங்களிலே அறிவை வளர்க்க வேண்டிய முக புத்தகங்களில் காரணம் இருக்கிறான். இன்று கிராமத்தில் வசிப்பவன் கூட இன்ஸ்டாகிராமில் வளம் வருகிறான். எனக்கும் லைக் இல்லாத நாமைகளை குறிக்கிறான். கேட்டால் பிரபலம் என்கிறான். இது போன்ற பிரபலங்கள் தான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய பிராபலங்கள். இவர்களை நாடு கடத்தினாலே இந்தியா வல்லரசாகிறோம். ஏற்கனவே நம் இந்தியாவில் சிறுபான்மை சமூகமாக வாழ்கிறோம். முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக நமக்கான உரிமை, இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பை எல்லாம் திட்டமிட்டு மறுக்கப்படுகிற சூழ்நிலையில் கையில் கிடைத்த கல்வியில் நழுவிட்டு கையில் பேசி நேரத்தை கிடைத்தால் எங்கிருந்து கிடைக்கும் நமக்கான உரிமைகள்? எனவே சமூக வலைதளங்களில் காட்டும் மக்களை நம் சமூகத்தின் மீது காட்டினால் முன்னேற்றம் காணலாம். எனவே நம் அல்லாஹ் திருமறையில் கூறுகிறார், எந்த ஒரு சமுதாயத்திலும் தன் நிலைமையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரையிலும் அல்லாஹ் நம்மை நிச்சயமாக மாற்றுவதில்லை. ஆகவே நம் சமுதாய பின்னணி எதனால் சீர்தூக்கி பார்த்து சீர்திருத்தம் செய்து கொண்டால் பிடித்துக் கொள்ளலாம். இல்லை என்றால்